2, தஞ்சாவூர் 3, திருவாரூர் 4, சிதம்பரம் 5, அப்புறம் பழையாறை என்ற தாராசுரம் 6. இந்த 6ம் மாறி மாறி சோழர்களுக்கு தலைநகரமாக இருந்திருக்கின்றவை. அந்த கரூருக்கு பக்கத்தில் உள்ள அந்த பசுபதீஸ்வரர் கோவில், கரூர்ல மெயின் சுவாமி பேரே பசுபதீஸ்வரர் தான். அதுக்கப்புறம் பசுபதி பாளையம் என்று பக்கத்திலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கின்றது. கரூருக்கு பக்கத்திலேயே சின்ன ரயில் தான் இருக்கும். அந்த கரூர்லயும் அந்த பசுபதி பாளையத்திலையும் ராமகிருஷ்ண தப்போவனத்தினுடைய கிளைகள் இருக்கின்றன. அந்த ஊர்ல முற்காலத்துல எரிபத்த நாயனார் என்ற ஒருவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு சிவனடியார்களை சில பேருக்கு வன் தொண்டர் என்று பெயர். அவர்கள் வன்முறையை பயன்படுத்தி சிவதர்மத்தை காப்பாற்றுவார்கள். இந்த காலம் மாதிரியே அந்த காலத்திலேயும் இந்துக்களை நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படி சிவனடியார்களுக்கு ஏதாவது தீங்கு வந்ததுன்னா இந்த எரிபத்த நாயனார் என்னமாரு கையில பரசூன்னு ஒரு ஆயுதம், பரசூன்னு மழு கோடாலி, அந்த கோடாலியை வைத்து கொண்டு அந்த சிவபக்தர்களை காப்பாற்றுவது அவருடைய தொழிலாக இருந்தார். அந்த ஊரிலே சிவகாமி ஆண்டார் என்று ஒரு பரம பக்தர், பாவம், அவர் பூக்குடலையை எடுத்துக்கொண்டு தினம் பூ வைத்து கொண்டு போய் அந்த பசுபதிநாதருக்கு அர்ச்சனைகள் செய்வார் அல்லது கோவில பூக்கு கொடுப்பார். அந்த ஊர்ல கருவூர் தேவர் என்ற ஒரு சித்தரும் இருந்தார். அந்த கருவூர் தேவர் என்ற சித்தர் அப்புறம் திருஞான சம்பந்தர் சுந்தரர்லாம் அந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பின்னல்ல பிரம்மாண்டமான பெரிய கோவில். அந்த சிவகாமி ஆண்டார் என்ற பக்தர் பூக்குடலை ஏற்றி கொண்டு போய் அந்த பூவை சிவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு இந்த பூக்குடலை எடுத்துக்கொண்டு போகும்போது புகழ்ச்சோழன் என்ற கருவூர் மன்னனுடைய யானை, அந்த யானை என்ன பண்ணிட்டு இந்த சிவகாமி ஆண்டாருடைய கையில இருந்த பூவை பறிச்சு அப்படியே கீழே காலில் போட்டு மிதிச்சுது. சில யானைகளுக்கு பூவை கண்டா பிடிக்காது போல இருக்கு. இந்த மாதிரி துர்வாச முனிவருக்கு கொடுத்த விசேஷமான அந்த தாமரை மலரை அவர் இந்திரனுக்கு கொடுத்த போது இந்திரன் அந்த யானைக்கு கொடுத்தார். அந்த யானை காலில் போட்டு மிதிச்சது. துர்வாச முனிவர் இந்திரனுக்கு சாபம் கொடுத்தார் என்றா படித்திருப்போம். இந்த யானைக்கு பூவினுடைய பெருமை எல்லாம் தெரியாதோ என்னமோ. அதுக்கு மாற்றாதான் கஜேந்திர ஆழ்வார் சுவாமிக்கு நல்ல தாமரை பூ போட்டு மலர் பண்ணினார். அத்தனை யானைகளுக்கு சேர்ந்து ஒரு பிராயச்சித்த மாதிரி அந்த யானை பெருமாளுக்கு பூஜை செய்தது. இந்த சிவகாமி ஆண்டாருடைய அந்த பூவை இந்த புகழ்ச்சியருடைய யானை என்ன பண்ணிட்டு வாங்கி காலில் போட்டு மிதிச்சுது. இதை பத்தி தெரிந்து கொண்ட இந்த எரிபத்த நாயனாருக்கு வந்தது கோபம். அந்த யானையுடைய துதிக்கைய தன்னுடைய கோடாலியால வெட்டினாரு. அந்த 2 பாகர்களையும் கொண்டு போட்டாரு. இதையெல்லாம் பற்றி அறிந்த உடனே அந்த ஊர் ராஜா புகழ்ச்சோழர்னு அவரே ஒரு நாயனார், அவர் சுவாமி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீங்க இருக்கிற ஊர்ல என்னுடைய யானை ஒரு பக்தனுடைய கையிலிருந்து பூவை பறிச்சு கீழே போட்டு காலால மிதிச்சது ரொம்ப பெரிய பாவம். நீங்க என்னுடைய கழுத்தையும் வெட்டினாதான் என்னுடைய பாவம் தீரும். நான் எப்படி இந்த யானைய இப்படி அலட்சியமா விட்டது தப்பு என்று புகழ்ச்சோழர் இந்த எரிபத்த நாயனாருடைய திருவடியிலே விழுந்து வழங்கினார். இதை பார்த்த இந்த எரிபத்தருக்கு, அப்பாடா, இந்த ஊர் ராஜா இவ்வளவு பெரிய சிவபக்தரா என்று சொல்லி இந்த தன்னுடைய கையில இருந்த கோடாலியால தான் கழுத்தையே வெட்டி கொள்ள முன் வந்தார். அப்புறம் சிவபெருமான் 2 பேருக்கும் அருள் புரிந்து அவர்களை உயிர்ப்பித்தார். அப்புறம் அந்த யானை, அந்த புகழ்ச்சோழருடைய 2 பாகர்கள் எல்லோரும் புகழ் பெற்றார், உயிர் பெற்றார். அப்படி இந்த எரிபத்த நாயனாருடைய தீவிர பக்தி. இந்த மாதிரி பக்தர்களுடைய கதையை படிக்கிற போது அந்த பக்தியினுடைய தீவிரத்தன்மையை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் செய்த செயல்களை பார்க்கக்கூடாது. இன்னொன்று, பாகவதத்துல ஒரு வார்த்தை வருகின்றது. சில பேருடைய பக்தியை பார்க்கிற போது அந்த பக்தியினுடைய வேகம், அந்த பக்தியினுடைய சின்சியரிட்டி, மனப்பூர்வமான நம்பகத்தன்மை, இதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பக்தியை வைத்துக் கொண்டவர்கள் என்ன செய்தாரு, அந்த மாதிரி நான் செய்யலாமா என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஆகவே பாகவதத்துல ஒரு வார்த்தை வருகின்றது. கண்ணன் தன் ஜாதிக்காரன் என்ற விஷ்ணு வம்சத்தினுடைய அன்பும், கண்ணன் தன்னுடைய சொந்தக்காரன் என்ற பாண்டவர்களுடைய அன்பும், கோபியர்கள் கண்ணன் மீது கொண்ட காமமும், அப்புறம் கம்சனும் சிசுபாலனும் கண்ணன் மீது கொண்ட விருப்பும் அதனுடைய தீவிரத்தன்மையால பக்தியை தந்தன. அதனால அவர்களுடைய செயல்களை பார்க்கக்கூடாது. அவர்கள் தான் அந்த செயலை தவிர நான் அந்த மாதிரி செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அப்ப இந்த இன்டென்ஸ் எமோஷன், அந்த உணர்வு ரொம்ப ஆழமான உணர்வாக இருக்க வேண்டும்.
அதுதான் நம்ம இந்த மானக்கஞ்சார நாயனார், எரிபத்த நாயனார், இந்த இல்லை என்னாத ஏற்பகை நாயனார் இவர்களுடைய கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செஞ்ச மாதிரி நாம் செய்ய முடியாது, ஆனா அவர்கள் உணர்ந்த மாதிரி உணரலாம். இந்த சமயத்துல நம்ம ஒரு அடிப்படை உணர்வை பார்க்க வேண்டும். இந்த பகுத்தறிவு 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 என்று பகுத்தறிவை சொல்றாங்க. நம்ம கான்சியஸ்னஸ் உயிர் உணர்வினுடைய முதல் வெளிப்பாடு பகுத்தறிவு இல்லை, தர்க்கம் இல்லை, லாஜிக் இல்லை, சயின்ஸ் இல்லை, மேத்தமேட்டிக்ஸ் இல்லை. அந்த உயிர் உணர்வுடைய வெளிப்பாடு என்ன? விருப்பு வெறுப்பு என்பதுதான். அத நம்ம படித்த புத்தகங்கள், நம்முடைய அறிவு, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்ற உணர்வு, இப்படி பல சல்லடைகளில சலிச்சு நாம ஒரு முடிவுக்கு வருகிறோம் இல்லையா, அதற்குத்தான் பகுத்தறிவு என்று பெயர். பகுத்தறிவு என்பது நம்முடைய மூல உயிர் உணர்வு இல்லை. பகுத்தறிவு இரண்டாவது நிலை, மூணாவது நிலை உணர்வு தான். நம்ம மூல உணர்வு எது? விருப்பும் வெறுப்பும் தான். அதனால நம்ம புராணங்கள் எல்லாத்திலையுமே நல்லதை விரும்பவும் கெட்டதை வெறுக்கவும் நமக்கு கற்றுத் தருவார்கள். எப்படி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தான்னு வச்சுக்கோ, அந்த ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஃபாஸ்டா பந்து போட்டா மட்டும் போறாது, அதை சரியா ஸ்விங் பண்ணணும், யார்ட் பண்ணணும். வி ரஞ்சனேன்னு ஒரு பம்பாய் பவுலர் இருந்தார், முரட்டு வேகத்துல போடுவார். இப்ப மயாங்க் யாதவ்னு ஒரு யூபிக்காரரு, யூசின் மாலிக்னு ஒரு ஹைதராபாத்துக்காரரு, பயங்கர வேகம். பட் அவங்க பவுலிங்ல ஒரு விதமான ஸ்விங்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. அதனால அவங்க பாவம் அப்படியே ஃபேட் ஆயிட்டாங்க. ஆகவே வேகம் மட்டும் இருந்தா போறாது, அதோட கொஞ்சம் அன்பும் இருக்க வேண்டும், அதோட சேர்ந்து ஒரு ஒழுக்கமும் இருக்க வேண்டும். அப்படி இந்த எரிபத்தருடைய பக்தி ரொம்ப புராணங்களிலே புகழ் பெற்றது. அதற்கு அடுத்தது ஏனாதி நாயனார். ஏனாதிங்கிறது ஒரு பட்டம். அந்த ஏனாதிங்கிற பட்டம் பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, நெத்தியில ஒரு பட்டம் கட்டிப்பாங்க. இந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தோல்ட எப்பாவுலட் அப்படின்னு 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் இருந்தா ரொம்ப பெரிய லெப்டினன்ட் ஜெனரல் மாதிரி, 5 ஸ்டார் இருந்தாக்கா ஃபுல் ஃபிளட்ஜ் ஜெனரல், அதுக்கு மேல போனா ஃபீல்டு மார்ஷல். அப்படி அவங்க தோல் பட்டையில ஒரு நட்சத்திரங்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஏனாதி என்பது ஒரு பட்டம். நம்ம தமிழ்நாட்டிலையும் நெற்றி பட்டம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது இந்த கிரகணம் வருது பாருங்க, உங்க நட்சத்திரத்துல கிரகணம் பண்ண முடியும்னா, கிரகணம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நட்சத்திரத்துக்காக நெத்தியில ஒரு பட்டம் கட்டிப்பாங்க, அந்த கிரகணத்தினால வர தோஷம் பெறுவதற்கு. ஆகவே இந்த நெற்றி பட்டம் என்பது நம்ம தமிழ் பண்பாட்டுல ரொம்ப புகழ் பெற்றது. இந்த ஏனாதி அப்படிங்கிறது குழந்தைக்கு தென்கிழக்க இருக்கு. இப்ப எயினூர் என்று பெயர், ஏனநல்லூர் என்று பெயர். அந்த ஊர்ல ஏனாதி நாயனார் என்ற ஒருவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாரு, போர் தொழிலில் வல்லவர். அவர் என்ன பண்ணுவாரு, வீரர்களுக்கு போர் தொழில் கற்றுக் கொள்வார்கள். உலகம் முழுவதுமே இந்த ப்ரொஃபஷனல் சோல்ஜர்ஸ் ஒண்ணு உண்டு. இப்ப இந்த ஐபிஎல்ல பல நாடுகள்ல இருந்து இந்த கூலி வாங்கிக்கிட்டு விளையாடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஹைதராபாத் பேர்லயோ பெங்களூர் பேர்லயோ எந்த விதமான பற்றும் கிடையாது. அவங்க யார் நிறைய காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விளையாடுவாங்க. இது மாதிரி ப்ரொஃபஷனல் சோல்ஜர்ஸ் உலகம் முழுக்க உண்டு. அவங்களுக்கெல்லாம் டாக்ஸ் ஆஃப் வார் என்று பெயர். ஃப்ரெடரிக் ஃபோர்சித்தோட தி டாக்ஸ் ஆஃப் வார் என்ற நாவல் ரொம்ப புகழ் பெற்றது. இங்கிலாந்துல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, ஹாலண்டுல இருந்து கூலிக்கு போய் ஆப்பிரிக்காவில் சண்டை போடுற வீரர்களை பற்றி ஒரு நாவல் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுல அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான தேசப்பற்றோ இது நம்முடையது என்ற உணர்வோ கிடையாது. யாரு காசு கொடுக்குறானோ அவங்களுக்கு போரிடுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே இருக்கிறது. அப்ப இந்த ஏனாதி நாயனார் போர் தொழில ட்ரைனிங் கொடுப்பார். அதனால போர் வீரர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து, அந்த போர்க்கலையை கற்றுக் கொடுத்து, அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு அந்த சைவ பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுவார். அதனால அவர் என்ன தொழில் செஞ்சா என்ன, அந்த தொழில வச்சு வர வருமானத்தை சிவபக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணணும். அதுதான் ஏனாதி நாயனாருடைய தொழில். அப்ப அவர் ஒரு வாழ்பயிற்சி கூட வைத்து பக்தர்களுக்கு அந்த தொழிலெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த ஊர்ல அதிசூரன் ஒருத்தன், அவனுக்கு இந்த ஏனாதி நாயனார் ரொம்ப திறமை உள்ளவரா இருந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் தொழில் போச்சு. அதனால ஒரு தடவை என்ன பண்ணா, இந்த ஏனாதி நாயனார் மேல படையெடுத்து வந்தான் தன்னுடைய வீரர்களோட. ஏனாதி நாயனார் அவனை முழுக்க முழுக்க தோற்கடிச்சுட்டார். அப்படி தோற்கடிச்ச உடனே சரி, இந்த ஏனாதி நாயனார போர்ல நம்ம ஜெயிக்க முடியாது, வஞ்சனையினாலதான் வைக்க முடியும். எதுக்கு இருக்கிறவன் சிவ பக்தனாக இருந்தாக்க அவன் பேர்ல
ஏனாதி நாயனார் வந்து அவனை வெட்ட மாட்டாரு, கொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிசூரன் என்ன பண்ணினா, ஒரு சிவபக்தன் மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு ஏனாதி நாயனர் மேல வந்தான். அப்ப ஏனாதி நாயனர் என்ன செஞ்சாரு, ஒரு சிவபக்தனுக்கு தன்னை எதிர்த்து போரிடாத ஏனாதி நாயனார கொன்றேன் என்ற பழி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினாரு, அவனோட கொஞ்சம் போரிட்டு தோற்று போய் அவன் தன்னை கொல்லும்படியாக இருந்தான். என்ன அன்பு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ராஜா எதுக்க வேலைக்காரன் தானா, அந்த வேலைக்காரன் பேசும்போது ராஜாவினுடைய காலில் அந்த வேலைக்காரனுடைய ஒரு துளி எச்சில் பட்டுருத்தான். உடனே ராஜா என்ன பண்ணினாராம், தன்னோட வாழை உருவி உன் தலையை வெட்ட போறேன் அப்படின்னு. உடனே அந்த வேலைக்காரன் என்ன பண்ணினாராம், ராஜாவுடைய காதத்துல காலில் நிறைய தூணி எச்ச துப்பினான். ஏண்டா துப்பின அப்படின்னு. ராஜா வந்து ஒரு சின்ன குற்றத்துக்காக பேசுற போது எச்சல் தெரிச்சுது என்று ஒரு சிறிய தவறுக்காக தன்னுடைய நாள் வேலை பார்த்த வேலைக்காரனை கொன்னார் அப்படின்னு மற்றவங்க தூத்தக்கூடாது, அதனால நான் ஒரு பெரிய தப்பு பண்ணினா நீங்க என்ன கொன்னது நியாயமாகும் அப்படின்னு நான் உங்களை கொன்னேன் அப்படின்னு ராஜா சிரிச்சு கொண்டு அவன் மன்னித்து விட்டாரு என்று கதை போகும். அந்த மாதிரி தன்னுடைய எதிரிக்கு கூட கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு ஏனாதி நாயனார் என்ன பண்ணினார், அவனோட கொஞ்சம் போரிட்டு தோற்று போவது போல அவர் தோற்று போனார். அப்படி அவனுடைய அந்த அதிசூரன் அந்த ஏனாதி நாயனாரை கொன்று அவனுடைய திருநீற்றுக்கு மரியாதை கொடுத்தார். இந்த 2 பேருக்கும் சிவபெருமான் காட்சியளித்து அதிசூரனுக்கு நரகம் கொடுத்து ஏனாதி நாயனாருக்கு சிவபதவி கொடுத்தார். அந்த மாதிரி சில சிவபக்தர்கள் வந்து அவமானத்தையே ஒரு பரிசாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி முச்சந்தியில போய் நின்று கொண்டு பிறர் நம்மை பார்த்து சிரிக்கும்படியாக சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்றே ஒரு சில சிவ சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. ஏனென்றால் ஒரு தடவை ஒரு சிவபக்தன் அவமானப்பட்டா அவன் பல பிறவிகளை தாண்டி போயிடுவான். அதனால சிவபக்தனுக்கு ஒரு அவமானம் என்பது பல பிறவிகளை தாண்டக்கூடியது என்று சொல்லி சில சிவபக்தர்கள் அவமானத்தை வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சைவ சாஸ்திரம் சொல்லுகிறது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட இந்த பக்தர்களுடைய இந்த உணர்வு ஏனாதி நாயனாருக்கும் அவனுடைய பகவனுக்கும் சிவனுடைய காட்சி தந்தது. அதிசூரனுக்கு நரகம் கிடைத்தது, ஏனாதி நாயனாருக்கு சொர்க்கம் கிடைத்தது. அடுத்ததாக பெரிய புராணத்தில் இருக்கிறது கண்ணப்பன் என்னும் ஒப்பிலா வேடன். கண்ணப்பன் மாதிரி ஒரு பக்தியை பார்த்ததே இல்லை. கண்ணப்பன் எப்போது கண்டபின் என்று திருவாசகத்தில் அந்த மாதிரி யாரோ ஒருத்தருடைய பின் குரல் கேட்கறது கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. கண்ணப்பனுடைய பாடலை பத்தி பட்டினத்தார் சொல்லுகிறார், நான் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன். நான் வந்து என்னுடைய வாளினாலே சிறுத்தொண்டர் மாதிரி என்னுடைய சொந்த குழந்தையே வெட்டி சிவனுடைய அறைக்கு படைக்க வரமாட்டேன். மாது சொன்ன சூழால் நெல்லிழமை துறக்க வல்லேன். ஒரு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொன்ன அந்த சபத வாக்கியத்தினால அந்த திருநீலகண்டருடைய மனைவி சொன்ன அந்த சபத வாக்கியத்தினால வாழ்நாள் பொழுதும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கவும் எண்ண முடியாது. நாளாளில் கண்ணெடுந்து அப்ப வல்லேன். அரே நாள்ல நான் என்னுடைய கண்ணை இழந்து சிவபெருமானுக்கு அப்ப மாட்டேன். அப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதனால மாணிக்க வாசகர் போன்ற 4 வேதங்களை படித்தவர், பட்டினத்தார் போன்ற பரம ஞானி, இவர்களெல்லாம் இந்த கண்ணப்ப நாயனாருடைய புகழை பாடியிருக்கிறார்கள். அதனால இந்த பக்தர்களுடைய பெருமையெல்லாம் பாடியிருக்கிறார். அப்புறம் ஊத்துக்காடு வெங்கடகவி என்று ஒருவர், அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், இந்த 63 நாயனாருடைய புகழையும் ஆளாவது என்னாலோ அப்படின்னு பரப்பராகத்துல ஒரு பாட்டு கூகுள்ல போட்டு பாருங்க. அதை உங்களால ஒரு தடவை கேட்கவே முடியாது, திரும்ப 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 கேட்க முடியாத தோன்றும். அந்த ராகம் அப்படியே இந்த பாட்டுல அப்படியே மெர்ஜாகும். அந்த மாதிரி எல்லாம் நாம் பக்தி பண்ண வேண்டும் என்று அதை பார்த்துதான் பிற்காலத்துல சுத்தானந்த பாரதியார் எப்படி பாடினாரோ, அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனே என்று இப்படிப்பட்ட பக்தர்களுடைய பாட்டை கேட்டா
இப்படி எல்லாம் பாடியிருக்காங்களே என்று நமக்கு வரும். அப்படிப்பட்ட இந்த கண்ணப்ப நாயனார் ஒரு ஒப்புரவற்ற ஒரு ஞானி. அவருடைய பெயர் காவியங்களிலே புகழ்பெற்றது. அப்புறம் பின்ன ஜென்மத்துல அர்ஜுனனாக இருந்தவன் இப்பகுதியிலே இப்பிறவியிலே கண்ணனாக பிறந்தான் என்று ஒரு நம்பி, கண்ணப்பனாக பிறந்தான் என்று ஒரு நம்பி. இப்ப ஆந்திராவில போயிடுச்சு. அந்த பொத்தப்பி என்று ஒரு காட்டு வேடர்களுடைய கிராமம். அங்க நாகன் என்று ஒரு தந்தை, தத்தை என்று ஒரு தாய், அவங்க செய்த தபத்தின் பயனாக கண்ணப்பன் என்ற ஒப்பிலாத வேடன் பிறந்தான். அர்ஜுனனே அவர்களுடைய தவத்தை மெற்றி சிவபக்தி என்றால் எப்படி இருக்கும் என்று காட்டுவதற்காக இந்த திண்ணன் என்று நல்ல கொழு கொழுன்னு ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த குழந்தை, அப்படிப்பட்ட அந்த குழந்தையாக வந்து பிறந்தது. அப்படி அதுக்கு நல்ல கலைகள் எல்லாம் கற்பித்தார்கள். ஒரு வேட ப்ரொஃபஷன்ல கூட பர்ஃபெக்ஷனா இருக்கும். அது தமிழ்ல சினிமாவா வரல. ராஜ்குமார்னு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கன்னட ஆக்டர், பிடாரன் கண்ணப்பா அப்படின்னு கன்னடத்துல எடுத்த சினிமாவை தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. கூகுள்ல கிடைக்கும். அவ்வளவு ரொம்ப சுவாரஸ்யமான படம் இல்லை. நமக்கு கண்ணப்பனுடைய அன்புல ஊறியவர்களுக்கு அந்த சினிமா ரொம்ப வந்ததாக நமக்கு மனசுல படல. ஏதோ ஒண்ணும் இல்லாததுக்கு இதுவாது வந்ததே என்று. அப்படிப்பட்ட இந்த கண்ணப்பன் திண்டனார் அந்த காட்டுல வேட்டையாடினார். உரிய காலத்துல அவருக்கு சரியான கலைகள் எல்லாம் கற்பிக்கப்பட்டன. ஒரு நாளைக்கு அந்த திருக்காலத்தி என்ற ஊர்ல அந்த மலை மேல போனார். அந்த திருக்காலத்தி மலை பொன்முகலி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு. அந்த பொன்முகலி ஆறுக்கு பக்கத்துல ஒரு காலத்தி மலை என்று ஒரு மலை. அங்க பாம்பும் நாகமும் யானையும் சிவனை வழிபட்ட நிலம். சிலம்பும், ஒரு சிலந்தி, ஒரு யானை, ஒரு பாம்பு, இந்த மூன்றும் சிவனை வழிபட்ட தலம் அந்த திருக்காலத்தி. அப்ப அந்த திருக்காலத்தில இந்த திருநன் போறான். ஒரு நாளைக்கு இந்த திருக்காலத்தி மலையில போனா அங்க அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே எத்தனையோ பிறவியில தான் செய்த தவம் அவனுக்கு அப்படியே வந்தது. அப்போ கண்ணன் கீதையில சொல்லுகிறான், பல பிறவிகளில நாம் இறைவனை துதிக்கிறோம், அதுக்கெல்லாம் உடனே பலன் கிடைக்கவில்லையே என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனா அதெல்லாம் எங்கேயே வீணாவே போகாது. சுவாமி தயானந்த சரஸ்வதி அடிக்கடி சொல்லுவார், நைக அபிக்கிரமனா சோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே சொல்பம் அப்பியச தர்மத்தை திராயத்தை மகத்தோபயான். இறைவனை நினைத்து ஒரு வார்த்தை நம்ம சொன்னா கூட நம்ம முயற்சிகள் வீணாகாது. அப்போ திரௌபதி கோவிந்தான்னு சொன்னது கிருஷ்ணனுக்கு எப்படி இருந்ததான்? ஐயோ விட்டு நம்ம கடன்பட்டுட்டோமே, என்னமா தொண்டு பண்ணி இவருடைய கடன்ல இருந்து நம்ம விடுபடுவது என்று கண்ணன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் திரௌபதிக்கு ஒரு ஆபத்து வந்த போது அந்த புடவையை கொடுத்து தன்னுடைய கடனில் இருந்து கண்ணன் விடுபட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி every action has got an equal to opposite reaction. இறைவனுடைய நாமத்தை சொன்னா அது வீண் போகவே போகாது. அதனால பல பிறவிகளிலே அர்ஜுனன் செய்த தவம் இப்பிறவியில அந்த மலை மேல, காலத்தி மலை மேல அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே பல பிரிவுகளில தான் செய்த தவம் எல்லாம் அப்படியே பொங்கி கொண்டு பக்தியாக வெளிவந்தது. அதனால 6 நாள்ல அந்த சிவபெருமானை பரிபூர்ணமாக சிவபதவியை அந்த கண்ணப்ப நாயனார் அடைந்தார் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. 4 கண்ணெடுந்து அப்ப வந்தே நன்றி பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மான் தபஸ்யத்தை அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கீதையில. பல பிறவிகளில் ஒரு ராமகிருஷ்ணர் கதை சொல்லுவார் இல்லையா, ஒரு புளிய மரத்துல எத்தனை இலைகள் இருக்குமோ அத்தனை பிறவிகளுக்கு பிறகு உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நாரதர் ஒரு பக்தன் சொன்னார் அப்படின்னு ஒரு. அப்படிப்பட்ட உலகத்துல 6 நாள்ல இறைவனை முழுமையாக கண்டு இந்த முழுமையை அடைந்தான் என்று சொன்னா இந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தி எவ்வளவு பெரிதாக இருக்கும். அங்க பார்த்தா அங்க ஒரு கண்ணப்ப நாயனாருக்கு அந்த காலத்தியப்பருக்கு ரொம்ப பிரமாதமான பூஜை நடந்திருக்கிறது. அங்க நைவேத்தியம் இருக்கிறது, மலர்கள் இருக்கின்றன, அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். இந்த காட்டு மிராண்டி வேடனுக்கு ஒண்ணுமே தெரியல, எப்படி பூ கொண்டு வருவதுன்னு பார்த்ததே இல்லை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் அனுஷ்டானமே பண்ணினது கிடையாது. அவன் என்ன பண்றான்,
அந்த பக்கத்துல பொன்முகலி அப்படின்னு ஸ்வர்ணரேகான்னு ஒரு ஆறு அந்த மலை அடிவாரத்திலேயே ஓடுது. அந்த ஆத்துல இருந்து வாயில கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து சிவபெருமான் மேல அந்த பழம் துப்பினான். தன்னுடைய தலையில கொஞ்சம் பூ வச்சு அவர் தலைக்கு முன்னாடி வந்து தலையை ஆட்டினான். அந்த பூவெல்லாம் விழுந்தது. அப்புறம் நிவேத்தியம் பண்ணணுமே, அவன் வந்து பன்னிக்கறி தான் சாப்பிடுவான். தான் கொன்ற பன்னியினுடைய கொஞ்சம் மாமிசத்தை கொண்டு வந்து சிவனுக்கு ஊட்டினான். இப்படிப்பட்ட அந்த உண்மையான பாவகிராகி ஜனார்தனா அப்படிப்பா. பகவான் வந்து நம்மளுடைய செயல்களை பார்க்க மாட்டானா, நம்ம என்ன எண்ணுகிறோம் என்பதைத்தான் பார்ப்பனானா. அவனுக்கு நம்ம அடி மனத்துல போய் நம்முடைய உண்மையான உணர்வுகள் என்ன என்பதை பார்க்கின்ற சக்தி அவனுக்கு உண்டு. அதனால்தான் அவனுக்கு பாவகிராகி அப்படின்னு பேரு. அப்படி இந்த கண்ணப்பராயனார் செய்தார். அப்படி செஞ்சுட்டு அவர் போன உடனே அந்த கோவிலுடைய ரெகுலர் அவர் பூசாரி இருப்பார். அந்த பூசாரி பாவம் மலை மேல ஏறி கஷ்டம் வர்றதுக்கு ரொம்ப மலை. அந்த மாதிரி கரூருக்கு பக்கத்திலேயே ஐயர் மலை அப்படின்னு இருக்கு. 1000 படிகள் கொண்ட அந்த மலை. அதுல தினம் வந்து ஒரு குறுகிய கழுத்து உடைய ஒரு குடத்துல காவேரி ஜலத்தை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. நேத்தியோட வந்து அக்னி இது முடிஞ்சு போச்சு இல்லையா, அது குறிப்பா அந்த அக்னி நட்சத்திரத்தின் போது அந்த 1000 படிகள் ஏறி அந்த ரத்னகிரீஸ்வரர்னு பேரு சுவாமிக்கு பேரு, அந்த காவிரி தலத்தால அபிஷேகம் பண்ற போது என்ன பக்தி என்று தோணும். அந்த மாதிரி நானும் ஐயப்பனை பழனி போயிருந்த போது அந்த மணவாள நல்லூர்னு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து அந்த பக்தர்கள் அவ்வளவு ஏழைகள் ஒரு வருஷம் முழுக்க பணம் சேகரிச்சா அவங்களுக்கு பழனி வர ஒரு நாளைக்கு செலவுக்கு பணம் கிடைக்குமா. அப்படியெல்லாம் பணம் சேகரித்து மகா ஏழைகள் அந்த காவேரி ஜலத்தை கொண்டு வந்து முருகனுக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தும் போது ரொம்ப சூடா இருக்குமே அப்படின்னு அந்த அக்னி நட்சத்திரம் அவங்க அபிஷேகம் பண்ணினாங்க. எனக்கு முருகனை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு சந்தோஷம் அந்த பக்தர்களை பார்த்தது. நாங்கெல்லாம் கியூல நிக்கிற போது அந்த அவங்களெல்லாம் கேட்டேன், நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு. இந்த மாதிரி நாங்க திருச்சிக்கு வடக்கிற ஊரு, அங்க இருந்து நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களால வர முடியும், அதுக்கே எங்களுக்கு இந்த செலவு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு குடம் நிறைய காவிரி ஜலம் கொண்டு வந்து பழனி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணோம். அந்த மாதிரி இந்த பக்தி இருக்க அது வந்து என்னென்னலாம் பண்ணு என்பதை சொல்லவே முடியாது. நாம் அர்ப்பணிக்கின்ற பொருள் மிக மிக சாதாரணமாக இருந்தால் கூட அதை மிக உயர்ந்த பொருளாக மாற்றக்கூடிய சக்தி நம்ம மனத்துக்கு உண்டு. அதனாலதான் வேதங்கள் மனத்தினுடைய சக்தியை எப்படி கொண்டாடுகின்றன. அப்புறம் ருடால்ஃப் பேலண்டின் ஒரு பெரிய ஆயுர்வேத நிபுணர், அமெரிக்காவில MD, அவர் டயட் அண்ட் நியூட்ரிஷன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. மனமே ஒரு சாப்பாடு. முதல்ல வந்து நீங்க சாப்பாடு சாப்பிடுவீங்க ஏதோ அங்க பார்த்துக்கிட்டு. ரெண்டாவது சாப்பிடும் போது மனமொன்றி சாப்பிடுவீங்க. மனம் அந்த சாப்பாட்டுல முழுமையா ஈடுபட்டு நான் பகவானுடைய பிரதிநிதியாக இந்த உணவை உண்ணுகின்றேன், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில என்னாம் கண்ணன் என்ற உணர்வோடு வாயில போடுவோம். மூன்றாவது நிலை என்ன ஆகுமா, அவங்களுக்கு மனமே சாப்பாடாகிடுமா, சாப்பாடே வேண்டாமா. அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் நடந்த பூமி இது. அப்படியே அந்த ருடால்ஃப் பேலண்டினோட அந்த புக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்படி எப்படி மனம் வந்து பல ஏக்கனாச்சிரானோட அடிக்கடி சொல்லுவார், இந்த சத்துணவு திணவங்கள்லாம் பங்கம்பா, நீ வந்து ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட சாப்பிட்டா எல்லா சத்தையும் நம்ம மனசையும் உண்டாக்கும்பா அப்படின்னு எனக்கு கேந்திரத்துல நுழைஞ்சன்னைக்கே எனக்கு முதல் உபதேசம் அதுதான். அப்படி நம்ம மனதுக்கு எல்லா வகையான சத்துக்களையும் சிருஷ்டித்துக் கொள்ளுகின்ற சக்தி இருக்கிறது. அப்போ இந்த கண்ணப்ப நாயனார் அப்படி தன்னுடைய மனத்தினாலே அவர் தன்னுடைய வாயில இருந்த எச்ச ஜலத்தை அபிஷேகமா பண்ணினார். தலையில வைத்திருந்த பூவை பகவானுக்கு பூவாக அர்ப்பணித்தார். தான் கொன்ற அந்த பன்றி கறிய முதல்ல எப்படி சபரி அந்த இழந்த பழத்தை தான் சாப்பிட்டு நல்ல பழத்தை ராமனுக்கு கொடுத்தாலோ அந்த மாதிரி அந்த பன்றி கறிய தான் சாப்பிட்டு நல்லதா இருக்கிறது, நல்லதா வெந்ததா சுவையா இருக்கிறதெல்லாம் ஒரு தொன்னையில வச்சு கொண்டு சிவனுக்கு படைத்தார். அந்த மாதிரி பக்தியை பற்றி ஆதிசங்கரர் ஒரு சிவானந்த லகரி என்ற ஒரு பாட்டு, அந்த சிவானந்த லகரியில கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை பற்றி பாடியிருக்கிறார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய மூர்ச்சாயதே கண்டுஷாம்பு நிஷேச்சனம் பரிபுரோர் திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்சம்
சேஷ கபலம் நவ்யோக பராயத்தே பக்தி கிண்ண கரோதி அஹோ வச்சனரோ பக்தாதம் சாயத்தே. பக்தி என்ன பண்ணாது? பக்தி அப்படியே பித்தளைய பொன்னாக்கும். ஒரு வேடன் சாப்பிடக்கூடிய மாமிசத்தை சாட்சாத் சைவம் சொன்னாலே மாமிசம் உண்ணாதுன்னு அர்த்தம். எங்க கேந்திரால ஒருத்தர் அவ வீட்டு பெண் மனைவி அந்த ஹெச்ஆர்என்சியில பரீட்சை எழுதினார். அவர் சிவ பக்தியை பத்தி ஒரு புத்தகம் தேடி லைப்ரரிக்கு வந்தார். அவருக்கு சிவம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் தெரியல. வெஜிடேரியன் வெஜிடேரியன் பத்தி புத்தகம். வெஜிடேரியன் நீங்க கேட்கறது சிவபக்தியை பத்தி புத்தகம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சிவனை பத்தி புத்தகம் எடுத்து கொடுத்தேன். அது வேற விஷயம். அப்போ சைவம்னாலே வெஜிடேரியன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சிவன் இந்த பக்தனுடைய உள்ளத்தை பார்த்து அவன் கொடுத்த பன்றி மாமிசத்தை ஏற்றுக்கொண்டார். அவன் தலையிலே சூடிய எப்பவுமே ஒரு தடவை சூடி களைந்த மாலைய பகவானுக்கு போடக்கூடாது. இந்த துளசி வெல்வம் 2 மட்டும் விதி விலக்கு. இந்த துளசியை மட்டும் காய வச்சு 2ஆம் தர கொடுக்கலாம். துளசிக்கு அதனுடைய இந்த மால்யத்துவம், மாலையாக போடக்கூடிய அந்த குணம் அழியவே அழியாது. துளசி ஒரு நிரந்தர புஷ்பம். அதை காய வச்சு கூட பயன்படுத்தலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி இந்த தலையில அணிந்திருந்த இந்த பூவை பகவானுக்கு போடக்கூடாது. ஒரு தடவை மனுஷன் தொட்டுட்டான்னா ஒரு ஒரு நாயனார் ஒரு பெண் பூவை மோந்து பார்த்தான்னு பொண்டாட்டியோட மூக்க அறிஞ்சுவிட்டார். அப்படி பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடியதை நம்ம முகந்து கூட பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இவர் தலையில வச்சிருந்த பூவை அந்த சிவலிங்கத்தை மேல உதிர்த்தார். வாயில தீர்ந்த எச்சத்தடி அவர் மேல துப்பினார். பக்திக்கு எவ்வளவு மகிமை பாருங்க. அதனால அந்த திருக்காலத்துக்கு காஞ்சி பெரியவர் காலத்துல ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப காஞ்சி பெரியவர் என்ன பண்ணினார்? ஒரு பக்தரை போட்டு ஒரு சொம்பு கங்கை ஜலம், ஒரு சொம்பு தேனி, அப்புறம் ஒரு சுட்டு பட்டு துணி, அப்புறம் ஒரு முத்து, இதெல்லாம் அனுப்பிச்சார். உடனே பக்தர்கள்லாம் கேட்டாங்க, ஏன் இதெல்லாம் அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னார், இந்த கண்ணப்ப நாயனாருடைய எச்சல் இருக்கு பாரு, அவரு சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த கங்கை ஜலம் அப்படிங்கிறது மீனுடைய எச்சல். அதனால ஒரு பாட்டில் கங்கை ஜலம் அனுப்பிச்சோம், ஒரு சொம்பு. இந்த தேன் இருக்கு பாரு, அது வண்டோட எச்சல். நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் தேனுக்கே வண்டெச்சில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதனால ஒரு பாட்டில் தேன் வச்சேன். அப்புறம் இந்த பட்டுத்துணி இருக்கு பாரு, அது பட்டுப்புழுவோட எச்சல். அதனால ஒரு சுத்து பட்டுத்துணி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு முத்து ஒரு முத்து சிப்பியினுடைய நத்தையினுடைய எச்சல். இப்படி அவருக்கு எச்சலினால எவ்வளவு உயர்ந்த பொருள்களும் உலகத்துல உண்டாகி இருக்கு, அதெல்லாம் அனுப்பிச்சு அப்படின்னு சொன்ன உடனே சுவாமியினுடைய அந்த மன அழகை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி இந்த கண்ணப்ப நாயனாருடைய உதாரணம் ஒரு எச்சல்ல கூட தெய்வீகத்தை தூண்டுகின்ற அளவுக்கு நம்முடைய மக்களை எல்லாம் உசுப்பி எழுப்பி இருக்கிறது. அப்போ மறுநாள் அந்த பூசாரியாருக்கு சிவகோஷரியார்னு பேரு. இந்த சிவகோஷரியாருங்கிறது அழக உண்மையான அசல் பேரா இருந்திருக்காது. ஒரு சிவபக்தர்களுள் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவரை பார்த்தா இதுல ஒரு மாமிசமும் தண்ணியுமா இருக்கு. அதெல்லாம் விளக்கிட்டு நல்ல முறைப்படியான பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை போனார். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நீங்க காசிக்கு போனவங்களுக்கு தெரியும். காசியில அவங்க பண்ற பக்தி எல்லாம் பாவகிரகம் தவிர நம்ம சாஸ்திரப்படி அர்ச்சனை, தூபம், தீபம், நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க காசியில. ஓஹோன்னு அவங்களுடைய உணர்ச்சி ரொம்ப தீவிரமா இருக்குமே தவிர நம்ம மாதிரி ஒரு சாஸ்திரார்த்தமான பூஜைக்கு பழகின்னு அவங்களுக்கு காசியில பண்ற பூஜை ரொம்ப ரசிக்காது. அதனால நாட்டுக்கோட்டை செட்டியார் என்ன பண்ணுவாங்க, ராத்திரி 12 மணிக்கு அவங்க பூஜை பண்ற போது அந்த கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற வெள்ளம், அங்க இருக்கிற கங்காஜலம் எல்லாத்தையும் தொடச்சுட்டு நல்ல சுவாமிக்கு நாகாபரணம் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி நல்ல அர்ச்சனை பண்ணி மேளதாளத்தோட அந்த வாகனங்கள், அந்த பூஜைக்கு நாகாபரணங்கள் எல்லாம் கோவிலுக்கு போகும். அப்ப போய் முறைப்படி பூஜை பண்ணுவாங்க. காசியில நம்ம சாஸ்திரோக்தமா பூஜை பார்க்கணும்னா ராத்திரி 12 மணிக்கு போகணும். மற்ற பகல் எல்லாம் அவங்களுடைய பக்தி தான் ரொம்ப பெருசா இருக்குமே தவிர அவங்க ரொம்ப சாஸ்திரோக்தமே. என்ன பல தடவை அவங்க மேல படையெடுத்து அவங்க இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மறந்தே போயிட்டாங்க. பாவம், அவங்கள சொல்லி குத்தம் இல்லை.
இதெல்லாம் பண்பாடுங்கிறது பழக்கத்துல வர்றதுதானே. அந்த பழகுவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லைன்னா அவங்க எப்படி பக்தியை பழக முடியும்? அப்படி அந்த திண்ணப்பனுடைய அந்த பூஜையை பார்த்த உடனே அந்த யோகேஸ்வரி என்னடா அது அருவருப்பா இருக்கே அப்படின்னு எல்லாத்தையும் விலக்கிட்டு ஒரு புண்ணியாவஜனத்தையும் பண்ணி ஒரு முறைப்படி பூஜை பண்ணினார். திருப்பி அன்னை ராத்திரி இந்த திருநனார் அதே மாதிரி. சரி, அப்ப சிவகோஸ்வரியார் கனவுல சிவபெருமான் சிவகோஸ்வரி, நீ என்னன்னுடைய பக்தனை சாதாரணமா நினைக்கிறியா? நீ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாரு, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிவபெருமானுடைய ஒரு கண்ணுல அப்படியே ரத்தம் வடிபடியாக இருந்தது. அங்க எடுத்து இந்த திண்ணன் வருகிறான். அப்ப கண்ணுல ரத்தம் வரத பார்த்த உடனே என்ன பண்ணினார்? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதான் மருது என்று சொல்லிட்டு ஒரு கண்ணால ஒரு அம்பால தன்னுடைய கண்ணை தோண்டி அப்படியே சிவனுடைய அந்த சிவலிங்கத்தினுடைய கண்ணுல வச்சு அப்புகிறான். அப்ப சிவபெருமான் இந்த கண்ணப்பனுடைய பெருமையை உலகத்திற்கு சொல். நாமெல்லாம் இறைவனுடைய புகழ் பாடுகிறோம், இறைவனை சில பக்தர்களுடைய பெருமையை பாடுகின்றோம். அப்படிப்பட்ட புகழுடைய ஒருவர் கண்ணப்பனார். அதனால்தான் கண்ணப்பன அன்பின்மை என்று மாணிக்கவாசக சுவாமி சத்துருவேதம் படிச்சவர், ஒரு ராஜாட்ட மந்திரியா இருக்கிறவர். அவர் கேட்கிறார், திருஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் இந்த கண்ணப்பனுடைய கால்பட்ட திருக்காலத்தின் மல பக்கமே போக மாட்டேன், எங்களுக்கு தகுதியே கிடையாது என்று ஒதுக்கி இருக்கின்றார். அப்புறம் சுவாமியே வேண்டி என்கிட்ட இங்க பாடாம போகாத அப்படின்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தி கூப்பிடுகிறார். அப்படிப்பட்ட பக்தி கண்ணப்ப நாயனோட பக்தி. தினம் கண்ணப்ப நாயனார் ஒரு தடவை, நம்பனார் ஒரு தடவை, கோச்சங்கச்சோழர் தோன்றுகிற அவங்க பேரெல்லாம் சொல்லணும். அப்படி சொன்னா அந்த புண்ணியெல்லாம் நமக்கு சேரும். அப்படிப்பட்ட அந்த சிவகோஸ்வரியார் பார்க்கிற போது பகவான் என்ன பண்றார்? இன்னொரு கண்ணுல ரத்தம் வழியுது. உடனே அந்த கண்ணு நமக்கு அடையாளம் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு காலால அந்த சிவபெருமானுடைய கண்ணு இருக்கிற இடத்துல வச்சுட்டு இன்னொரு கண்ணை தோண்டுகின்றார். அப்ப சிவபெருமானுடைய சிவலிங்கத்தில இருந்து ஒரு கை வெளியில நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சதுனால அவரோட பேரே புராணத்துல கண்ணப்ப நாயனார் என்று புகழ் பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு சுத்தானந்த பாரதி என்ன, ஒரு ஊத்துக்காடு வெங்கட கவி என்ன, பட்டினத்தார் என்ன, திருவாசகம் எழுதின மாணிக்க வாசகர் என்ன, அத்தனை பேரும் பாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு பக்த திலகம், பக்த சிரோமணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை பெற்றார். அப்ப சிவருமான் காட்சி அளித்து இந்த கண்ணப்ப நாயனாரை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட பக்தி கண்ணப்ப நாயனாருடைய பக்தி. ஆகவே நானும் ஐயப்பனா இன்னைக்கு மயில் வாகனாலாம் வர முடியல, அவர் கார் மட்டும் கொடுத்து உதவினார். நம்ம காயத்ரி சிஸ்டர் நிறைய பொரியெல்லாம் சமைச்சு வழியில சாப்பிடுவதற்காக பொரியெல்லாம் வறுத்து கொடுத்தார். நல்ல சாப்பாட்டுக்கு சாப்பாடு, பக்திக்கு பக்தி, நல்ல ஆனந்தமானதா. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா போச்சு, ஒரே கூட்டம். அதனால நான் 10ஆம் கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப 2018லயோ 17ல தான் 2ஆம் தடவை போக முடிஞ்சது. இருந்தாலும் ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம். சீர்காழியில அந்த ஸ்ரீகாலத்தி இருக்கு பாருங்க, அது வாயு கஷேத்திரம். அங்க மூலஸ்தானத்துல காத்து அடிச்சா கூட அந்த வழக்கு அசையவே அசையாது என்று அந்த மூலஸ்தானத்தையே சிலந்தி, யானை, பாம்பு 3 வழிபட்டதாக நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த கண்ணப்ப நாயனாருடைய புகழை படிக்க வேண்டும். அப்ப இந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்திய சேக்கிர சுவாமிகளுடைய வார்த்தையில கொஞ்சம் கேட்போம். அவர் அந்த கண்ணப்பனுக்கு அந்த சிவலிங்கத்தை விட்டு பிரியவே மனசு இல்லை. போதுவர், மீண்டு செல்வர், புல்லுவர், மேல போவர், காதலின் நோக்கி நிற்பர், கந்தகர் புளிற்றா போல்வர், காதலே அமுதி செய்ய நல்லவன் இறைச்சி நானே கோதரை தெரிந்து வேறு கொண்டுக்கு வருவேன் என்றார். அப்படி போயிட்டு 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 வருவார். அந்த மாதிரி தசரதர் ராமரை விட்டு பெரியற போது ராமரை கொஞ்சம் போக விடுவாராம், பாடாமறான், போக விடுவாராம், பாடாமறான். இந்த மாதிரி இருந்தால் தசரதனுடைய துன்பம் ஜாஸ்தி தான் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றார்? நானும் என்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அப்ப நான் இங்க இருக்க உங்களுக்கு துன்பம் தான் ஜாஸ்தி ஆகும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த மாதிரி இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பு இருக்க வினோபாஜி சொல்லுவார், அன்பினுடைய
வெற்றி எதுல இருக்குன்னா அதுல தோல்வியிலையும் அன்பு இருக்கு, வெற்றியிலையும் அன்பு இருக்கு. நீ முயற்சி செய்யறதே ஒரு வெற்றி தான் அப்படிம்பாரு. அதனால எதை அடைய வேண்டும் என்ற முயற்சியில நீ வெற்றி பெற்ற பிறகுதான் கடவுள் கிடைப்பாரு அப்படின்னு இல்ல, நீ தோல்வி அடைகிறது கூட ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவார். அப்படி வினோபாஜியோட வாயிலிருந்து கேட்டிருக்கேன். ஆகவே இந்த கண்ணப்ப நாயனருடைய பக்தி போவார் திரும்பி வருவார் போ, அதாவது கடமை நீ போய் பூஜைக்க வேண்டிய திரவியங்கள்லாம் கொண்டு வா அப்படிங்கிறது. காதல் என்ன சொல்லுது? பிரியவே பிரியாத, நீங்க இருக்கிறதே போறோம், எல்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு. ஞானேஸ்வரர் சொல்லுவார், ஒரு மலை, அந்த மலையில ஒரு பெரிய கோயில் கட்டினான் மொத்தம். அந்த மலையில கோவிலும் அந்த மலை கல்லிலேயே பண்ணினது, அதுல இருக்கிற சிவலிங்கமும் அந்த மலையோட கல்லிலே பண்ணினது, அந்த சிவலிங்கத்தை வழிபடுகிற பக்தனுடைய உருவமும் அந்த கல்லிலேயே பண்ணினது, அந்த சிவலிங்கத்துக்கு பண்ணக்கூடிய வாழைப்பழமும் அந்த கல்லிலேயே பண்ணினது. அப்போ இறைவனை தொழுகின்ற பக்தன், இறைவனுக்கு ஆலயம், இறைவனுக்கு பூஜை பொருள் எல்லாமே ஒன்று நல்லா ஆனது. அந்த மாதிரி இந்த புருஷோத்தம யோகம் அப்படின்னு பகவத்கீதையுடைய 15வது அத்தியாயத்துக்கு பாஷ்யம் எழுதுற போது வினோபாஜி இந்த ஞானேஸ்வரருடைய அந்த கீதா பாஷ்யத்தை மேற்கோள் காட்டுவார். அப்ப இறைவன், பக்தன், அந்த பூஜை, அந்த பூஜையை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகின்ற பொருள் எல்லாமே இறைவன்மயம். நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த உணர்வு நமக்கு தினந்தனம் இருக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிடுவதற்கு முன்னாடி பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவி, பிரம்மாகும், பிரம்மணாகுதம், பிரம்மைவதேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினா. அப்ப நம்ம வழிபடும் பொருள், வழிபடப்படுபவன், வழிபடுவதற்கு உதவும் அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க யூரோப்ல பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் அதை எடுத்து ரொம்ப சின்ன முடியா இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்களா, சாக்லேட்ல கலந்துருவாங்களாம். சாக்லேட்டுக்கு கலரும் சுவையும் ஒரு நார் சக்தி ஒண்ணுமோனும். சாக்லேட் உடையாம, சாக்லேட் அந்த கோகோ ரொம்ப சீக்கிரமா உடஞ்சி போயிடும். அதை டு ஹோல்டு டுகெதர் ஏதாவது நார் வேணுமோனும் அதுக்கு ஹியூமன் ஹேரை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் நிறைய தலைமுடியில இருந்து ஷௌரி அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் ஜட வச்சுப்பாங்களே, இறைவன் நீளமான தலைமுடி கொடுக்கல அப்படின்னாக்க இவங்க இந்த செயற்கையா தலைமுடி வச்சுப்பாங்களே, அதை இஸ்ரேல் தெரிஞ்ச உடனே இது சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணது, அதனால இட் இஸ் ரிலீஜியஸ் ப்ராடக்ட், நாங்க இன்னும் இந்தியாவில இருந்து தலைமுடி வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். அப்படி இந்த தலைமுடி ஒரு பெரிய பிசினஸ். இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல திருப்பதியில இந்த தலைமுடியை கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம ஊர்லாம் அவ்வளவு கிடையாது. ஆந்திரால இருந்து வரவங்க எல்லாம் கன்னியாகுமரியில ஒருத்தரை பார்த்தாலே நீங்க ஆந்திராவான்னு கேட்டுடுவேன். அந்த மாதிரி பெண்கள் உள்பட எல்லாரும் சுவாமிக்கு மொட்டை அடிப்பாங்க. அதாவது தன்னுடைய மானம் அவமானம் எல்லாத்தையும் சுவாமிக்கு அர்ப்பணிப்பதாக. அப்படிப்பட்ட இந்த தலைமுடி எக்ஸ்போர்ட் இந்தியாவில இருந்து ஒரு பெரிய பிசினஸ். இந்த மானக்கஞ்சார நாயனார் தன்னுடைய குழந்தை அவளுக்கு திருமணம் ஆக போற அன்றைக்கு கூட அந்த தலைமுடியை வெட்டி இந்த மாவிரதருக்கு பூணூலாக அணிந்து கொள்ள கொடுத்தார். இதை பார்த்த ஏயகோன் கலிகாம நாயனர் கொஞ்சம் கூட தயங்காம அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டார். இந்த இருவருக்கும் சிவபெருமான் காட்சி தந்தி அவர்களுக்கு அருள் புரிந்தார் என்று அப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கின்றார்கள். எகைன் இதுல we should not go by the letter. அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த மனசு இல்லை என்னாத ஏற்பகைன்னு சொல்றோம் இல்லையா, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பக்தர் கேட்டுட்டாங்க, உயிரே கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படியே மகாபாரதத்துல வியாசர் சொல்ற, ஒரு பக்தனுக்கு உயிரே கேட்டாலும் கொடுப்பான் அப்படின்னு. அதனால்தான் சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு மாசம் முழுக்க சாப்பிடாம இருந்த ஒரு கணவன், மனைவி, மகன், மருமகள் இந்த 4 பேரும் கொஞ்சம் போரு தானியம் பெற்று அதை சமைச்சு சாப்பிட போறிய வழியில ஒரு பக்தன் கதவை தட்டின உடனே முதல்ல அப்பா கொடுக்குறான், அப்புறம் அம்மா கொடுக்குறா, அப்புறம் மகன் கொடுக்குறான், அப்புறம் மருமகள் கொடுக்குறான். இந்த 4 பேரும் கொடுத்த அந்த உணவு அந்த கொஞ்சம் போற அந்த மாவு விழுந்த இடத்துல போய் ஒரு கீரிப்பிள்ளை குட்டி கட்டணம் போட்ட போது அது உடம்புல பாதி தங்கமாச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லாம கொடுக்கற அந்த பண்பாடு இருக்கு பாருங்க. இதுதான் பாரதம். இதைத்தான் ராமர் ரெப்ரசன்ட் பண்றார், இதைத்தான் சிவன் ரெப்ரசன்ட் பண்றார், இதைத்தான் கண்ணன் சாப்பிடப்படுற. அதனால அண்ணாமலை, திருவண்ணாமலை, ரமணாசிரமத்தில் தினம் பண்ணுவோம்.
தினம் 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 சொல்லுவாங்க, தியாகியனைக்க அமிர்தமானசு. கடைசி பிரார்த்தனை என்ன? ஒரு நாளுடைய பிரார்த்தனை முடிக்கிற போது, தியாகத்தினாலே மனுஷன் அமுதத்தன்மையை அடைவான். தியாகம் 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 தியாகம், கொடுக்க கொடுக்க 1க்கு 100 திரும்பி வரும், 1000 திரும்பி வரும். அப்படிப்பட்ட அந்த தியாகம் தான் பாரத பண்பாட்டினுடைய அடிப்படை. அந்த உணர்வை நாம் பாராட்டணுமே தவிர அவர் கல்யாண பண்ணோடைய முடியத்தை வெட்டலாமா அப்படின்னு நல்லா கேட்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது திருவாரூருக்கு அருகில கணமங்கலம் அப்படின்னு ஊரு. அங்க ஒரு சிவபக்தர், அவர் சிவபக்தர்களுக்கு சாப்பாடு போட்டு 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 தன்னுடைய செல்வம் எல்லாம் இணைந்தார். கடைசியில என்ன பண்ணார்? ஒரு நாளைக்கு தானே சாப்பிட சாப்பாடு இல்லை. அப்போ எப்படியோ இந்த சிவபக்தர் என்ன பண்ணினார்? சிவபெருமானுக்காக கொஞ்சம் சென்னல் அருகி, கொஞ்சம் மாவடு, கொஞ்சம் செங்கீரை இதெல்லாம் கொண்டு சமைச்சார். அவருக்கு பாவம் பசினால உடம்பு தள்ளாடுது, நடக்க முடியல. ஒரு வயல் வழியா நடந்து போறார். அந்த வயல்ல மழை பெய்யாம மண்ணு வெடிச்சிருக்கு. ஒரு வெடிப்புல இவர் கால் தடுக்கி தான் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருது. அப்போ அந்த சிவபக்தர் என்ன பண்ணார்? நான் சிவனுக்காக தானே கொண்டு வந்தேன், அந்த மண்ணுல விழுந்துருத்தேன், அந்த மண்ணுல இருக்கிற பிளவு இருக்கு இல்லையா, அதுல இருந்து சிவன் இந்த உணவை எடுத்துக்கிட்டோம், அப்படி எடுத்துக்கல என்னுடைய கழுத்தை வெட்டிப்பேன் அப்படின்னு ஒரு அருவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டிக்க போறான். அப்ப அந்த பிளவுல இருந்து ஒரு கை தீ அப்பா நீ கொடுத்த மாவடு, சிவப்பு கீரை, சிவப்பு நெல் இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு நாங்க போனோம். நானும் ஐயப்பனும் அந்த யாத்திரை போகும்போது அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துலயே மார்க் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துலதான் இந்த அறிவாட்டா நாயனருக்காக சிவனுடைய கை நிலத்திலிருந்து மேல இப்படி அந்த மாவுடுவையும் செங்கீரையும் ஏற்றுக்கொண்டது. அப்படி அப்பதான் இந்த அறிவாட்டாயர் தன்னுடைய கழுத்தையே வெட்டி கொள்ள முன் வந்தார். சிவர்ல அவ்வளவு பக்தி. அதுக்கு அடுத்தது ஆனாய நாயனார். ரொம்ப சிம்பிள். இந்த ஆனாய நாயனார் என்ன பண்ணுவார்? மாடு மேய்க்கிற இந்த கோனார் ஜாதி. அவர் என்ன பண்ணுவார்? தினம் சிவனுடைய கீர்த்தனைகளை தன்னுடைய மாடுகளுக்கு புல்லாங்குழல்ல வாசிப்பார். அதுதான் அவர் பண்ணின ஒரே பக்தி. இந்த மாடுகளுக்கு ரொம்ப இசை உணர்வு உண்டு. அதனால அந்த மாடெல்லாம் இந்த இசையை கேட்டா நிறைய பால் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேந்திரால கோஷாலையில நிறைய பாட்டு, நிறைய டேப் ரெக்கார்டெல்லாம் போட்டு அந்த மாடெல்லாம் நிறைய பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் அங்க எப்ப பார்த்தாலும் ஃபேன் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால இந்த மாடுகளுக்கெல்லாம் இசை உணர்வு ரொம்ப உண்டு அப்படின்னு. அந்த மாதிரி திருவிளையாடல் புராணத்திலையும் சிவபெருமான் பாட்டு பாடின போது அங்க இருக்கிற மாடெல்லாம் பாட்டு கேட்டது, இலையெல்லாம் பாட்டு கேட்டது, இயற்கையே தன்னுடைய அசைவெல்லாம் நிறுத்தி பாட்டு கேட்டது அப்படின்னு. பூனாவில இருந்து தெற்க வரபோது கைவல்ய தாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கைவல்ய தாம்ல என்ன பண்ணினாங்க? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாங்க. இந்த மாதிரி லோனாவாலான்னு ஒரு இடம். அந்த லோனாவாலா டாக்டர் போலே அப்படின்னு ஒரு பெரிய யோகா டீச்சர். இந்த மாதிரி இசையினால மாடுகள்லாம் பால் நிறைய கொடுக்கும் என்பது உண்மைதானா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார். இசை கேட்கிற மாடுகள் நிறைய பால் கொடுக்கும். அந்த மாதிரி அங்க அந்த ஏரியால எல்லாம் கிரேப்ஸ், அந்த பழங்கள் நிறைய விளையும். அப்ப அந்த கிரேப்ஸ்ல எல்லாம் அந்த சோலாப்பூர் கிரேப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அங்க பெட்டி பெட்டியா அடைச்சி விற்பாங்க. அந்த இசை கேட்டாக்க அந்த கிரேப்ஸ் எல்லாம் நிறைய பழம் கொடுக்கும். அப்ப இசைய மனிதன் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, தாவரங்களும் மிருகங்களும் கூட கேட்டு அதனுடைய ப்ரொடக்டிவிட்டிய அதிகரிக்கும் என்பதனால இந்த மாடுகளுக்கும் இசை உணர்வு உண்டு, வயலுக்கும் இசை உண்டு. ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் சொல்றேன். நான் ஜியாலஜிக்கல் சர்வேல இருந்த போது என்கிட்ட ஒரு பியூன் இருந்தோம். அப்ப பியூனுக்கு கவர்மெண்ட்ல 3 ரூபாய் சம்பளம். 1968 72 என்கிட்ட ஒருத்தன் 3 ரூபாய்க்கு வேலை பார்த்தான். ஒருத்தன் முகம் எப்ப கூட கண் முன்னாடி இருக்கு. ஒரு நாளைக்கு அவன் சொன்னா, என் வயல்ல இன்னைக்கு அறுவடை, அதனால எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கும் அப்படின்னா. எப்படி அறுவடை பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு போனேன். அவருக்கே சம்பளம் 3 ரூபாய். அதுல ஒருத்தன் என்ன பண்ணா, அங்க சாரங்கின்னு ஒரு வாத்தியம், சாரங்கிங்கிற வாத்தியத்தை ஒரு வயலுடைய
அந்த கரை மேட்டுல உக்காத்தி வச்சு ஒருத்தன் சாரங்கி வாசிக்கிறான், அங்க அறுவடை நடக்குது. அப்ப இந்த இசையினுடைய அந்த மாட்டுக்கும் பயிருக்கும் மட்டும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகல, ஈவன் மனிதர்களுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு கூட இசையால இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நாளா பார்த்தேன். அப்ப அவனுக்கு 3 ரூபா சம்பளத்துல அந்த தாரங்கி வாசிக்கிறவனை பார்த்து கேட்டேன், உனக்கு என்னப்பா சம்பளம்? 50 பைசா சம்பளம் தர அப்படின்னா, 50 பைசாவில் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி ஃபார்ம் ஹேண்ட்ஸ். அந்த மாதிரி நம்முடைய பண்பாட்டுல இந்த இசை அப்படி ஊறி இருக்கிறது. அப்படி ஆனாய நாயனார் பசுக்களுக்காக அந்த இசையை புல்லாங்குழலை இசைத்து வைத்தார். அப்பதைய கேட்டு சிவபெருமான் கடைசியில சிவபெருமையா அருளினார். பாண்டிய நாட்டுல மதுரையில மூர்த்தி என்ற ஒருவர், அவர் என்ன பண்ணுவார்னாக்கா சந்தன கல்லுல சந்தனம் அரைச்சு சுவாமிக்கு தினம் கொடுப்பார். சுவாமிக்கு சிவப்பு சந்தனம், மஞ்சள் சந்தனம், இந்த மாதிரி பல நேரத்துல சந்தனம் கொடுப்பது ரொம்ப ஒரு பெரிய வழிபாடு. அதனால பெரிய பெரிய கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சந்தனம் அரைக்கிற கல்லு பெருசா இருக்கும், ஒரு ஆள் படுத்துக்கலாம், அவ்வளவு பெரிய சந்தன கல்லெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது ஒரு ஸ்பெஷல் வகையான சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு ஒரு வகையான கல்லு, அதுல அரைப்பட்டாக்க சந்தனம் நல்லா அரைப்போம் போல இருக்கு. அப்புறம் நிறைய கோயில்கள்ல பார்த்திருக்கேன், பெரிய பெரிய சந்தன கல் இருக்கும். இந்த மூர்த்தி நாயனார் என்ன பண்ணினார், சந்தன கல்ல சந்தனம் அரைச்சு சுவாமிக்கு கொடுப்பார். சுவாமிக்கு குறிப்பாக மஞ்சள் சந்தனம் பிடிக்கும். ஆனா ஏகாட்சர் கணபதினு கன்னியாகுமரியில இருக்கார் பாருங்க, அவருக்கு செஞ்சந்தனம் சிவப்பு சந்தனம் பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் சந்தனம் ரொம்ப எது பிடிச்சதுன்னு பார்த்து நம்ம கொடுக்கணும். அப்ப அந்த சந்தனத்தினால முழு பயன் நம்ம பூஜையில கிடைக்கும். அப்படி இந்த மூர்த்தி நாயனார் என்ன பண்ணினார், சிவனுக்கு நிறைய சந்தனம் கொடுக்கும். அப்ப மதுரைய வடுகு நாட்டில இருந்து ஒரு மன்னர் ராஜா பிடிச்சிட்டான். அந்த ராஜா பிடிச்ச உடனே என்ன பண்ணுவான், முதல்ல வழிபாட்டெல்லாம் நிறுத்துவான். அதனால இந்த மூர்த்தி நாயனாருக்கு சந்தன கட்டை கிடைக்கல. அப்ப அவர் என்ன பண்ணினார், சுவாமிக்கு இந்த சந்தர்ப்பத்துல தான் நான் சொன்னேன்ல, வினோபாஜி சொன்னார், நம்முடைய மண்ணாலான உடலை பிறருக்கு தொண்டு செய்வதற்காக நாம் மறைத்தால் இந்த மணாலாகிய உடலிலிருந்து நறுமணம் வீசும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த மூர்த்தி நாயனார் ஞாபகம் வச்சுட்டா அப்படி நான் சொன்னேன். அப்ப அந்த மூர்த்தி நாயனார் தன்னுடைய கையையும் தலையையுமே அந்த சந்தன கட்டையில வச்சு தேய்க்க ஆரம்பிச்சார். அப்படி அதுல சிவபெருமான் தோன்றி, உன்னுடைய சந்தன பூஜைக்கு தடை வராம உனக்கு நிறைய சந்தனம் கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தனம் கொடுக்குறார். ஆகவே இந்த உடம்பு கூட வெறும் மண்ணாலானதுன்னு நினைக்க கூடாது. அதை தேய்க்க 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 பக்தி என்ற நறுமணம், ஞானம் என்ற நறுமணம், யோகம் என்ற நறுமணம், அறிவு என்ற நறுமணம், எல்லா நறுமணமும் இந்த மண்ணாலான உடம்புல இருந்தே வரும். அதுதான் இந்த மூர்த்தி நாயனார் செய்தது. ஆகவே அந்த அப்படி மூர்த்தி நாயனார் செஞ்ச போது இந்த வடுகு நாட்டு மன்னன் செத்து போட்டான். உடனே அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஊர் யானை கையில ஒரு மாலையை கொடுத்து, நீயே ஒரு மாலையை ராஜாவை தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த யானை ஒருத்தராக தேடிக்கொண்டே வந்தது. இந்த மூர்த்தி நாயனார் அங்க ஏதோ வேடிக்கை பார்க்கலாம், யானை வருதானே அப்படின்னா, யானைனால எல்லாருக்கும் யானை, குழந்தை, கடல், மலை இதெல்லாம் பார்த்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் நின்று பார்க்க ஒரு போல இருக்கும். நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற போது ஒரு யானை குறுக்க வந்துருச்சுங்க, யூ கேனாட் ஜஸ்ட் வாக் ஆன். கொஞ்சம் நின்று அந்த யானையோட அழக, அவ்வளவு பெருசு குழந்தை மாதிரி ஒரு முகத்தோட அந்த யானை இந்த மூர்த்தி நாயனார் அங்க நின்று அந்த யானை என்ன பண்ணிட்டு இந்த மாலையை கொண்டு வந்து இவனுடைய கழுத்துல போட்டது. அப்பாடா, நாளில இருந்து சந்தனத்துக்கு பஞ்சம் இல்லை, நிறைய சாதிக்கு சந்தனம் கொடுக்கலாம் என்று அந்த மாலைய அந்த ஒரு இறைவனுக்கு பூஜை செய்கின்ற ஒரு வாய்ப்பாகவே நினைத்து கொண்டார். சிப்ரம்ஹி மானுஷை லோகே சித்திருபவச்சி கர்மஜா அப்படிங்கிறார் கண்ணன் கீரையில. நம்ம செய்யற நல்ல காரியத்துக்கு பயன் அடுத்த பிறவில தான் கிடைக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருக்க வேண்டாம், இப்பிறவிலே கிடைச்சிடும் அப்படிங்கிறார். அப்படியே பகவத்கீதை சொல்லுகிறது, சிப்ரம்ஹி மானுஷை லோகே சித்திர் பவதி கர்மஜா. நல்ல காரியங்கள் செய்தா பலன் இப்பிறவிலே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா நல்ல காரியம் பண்ணுவதும் அதனால விளைகின்ற பலனும் காலம் என்ற இடைவெளியிலாலே பிரிந்திருக்காதே. நல்ல காரியம் பண்றதுதான் பயனே. இத பார்க்கணும்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடுற போது பார்க்கணும், ஏக்நாத்ஜி வேலை செய்யற போது பார்க்கணும். அவங்க கர்மம் செய்வது, கர்மத்தினால் வரும் பலனை அனுபவிப்பது, இந்த ரெண்டுக்கும் நடுப்புற கேப்பே இருக்காது.
இந்த கர்மத்தினால கிடைக்கக்கூடிய முழு பயனையும் அவங்க அந்த கர்மம் செய்யற போதே அனுபவிச்சுடுவாங்க. அப்படி ரசிச்சு ரசிச்சு எம்எஸ் பாடுவாங்க, ரசிச்சு ரசிச்சு ஏற்கனாச்சு வேலை செய்யும். அதனால கர்மத்துக்கும் அதனால விளைகின்ற பலனுக்கும் இடைவெளி இருப்பதாக நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. நம்முடைய மனசு ஆழ்த்து இறைவனுக்காக நாம் செய்கின்ற கர்மத்தை விட ஒரு பெரிய பிரயோஜனம் உண்டா உலகத்துல? அந்த கர்மமே நமக்கு அவரை நினைவூட்டுகின்றது. அந்த கர்மத்துல நம்ம இழக்கின்றோம், அவரை பெறுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த பூஜையை அந்த முருகநாயனார் செஞ்சார். அப்படிப்பட்ட கர்மம் வேற, அதனால விளைகிற பலன் இல்லை அப்படின்னு. அடுத்தபடியாக முருகநாயனார் என்ற ஒருவர், திருப்புகலூர் என்று, அது ஒரே கோவிலுக்குள்ள 2 தேவார ஸ்தலங்கள். அப்பர் பாடினது ஒண்ணு, ஞானசம்பந்தர் பாடினது ஒண்ணு. அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அந்த கேரளத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பராசக்தி கஷேத்திரமும் அந்த மாதிரி ஒரு கோவிலுக்குள்ளேயே 2, திருவாரூர் போனீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளேயே 3 கஷேத்திரம். அப்ப இந்த திருவியச்சூர் என்று பெயர், கேரளத்துக்கு பக்கத்துல 2 அப்பர் பாடினது சம்பந்தர் பாடினது தனித்தனி 2 கஷேத்திரங்கள், ஒரே கோவில். அந்த மாதிரி திருவாரூர்ல ஒரே கோவில். அந்த தோட்டத்துக்கும் நந்தவனம் அப்படின்னு தான் பேரு. அப்ப மந்தாரம், ரூம் பாஷையிலேயே மந்தார மரங்கள் இருக்கின்றன. அப்படியே ரோஸ் கலர்ல நிறைய பூக்கும். அப்புறம் கொன்றை, கொன்றை எவ்வளவு அழகுன்னா அதை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு சிவன் ஆளுகின்றான். செண்பகம், அதனுடைய வாசனை அப்படியே ரத்தம் வந்துடும். ஹனுமந்தராவுக்கு இந்த செண்பகம்னா ரொம்ப பிடிக்கும். பிள்ளையார் கோவில் வாசல் இருக்கிற இந்த செண்பக மரத்துல ஒரு பூ பூத்த கூட பறிச்சு கொண்டு சுவாமிக்கு வச்சிருவார். அதுக்கப்புறம் இப்படி இவையெல்லாம் மரத்தில் மலரும் பூக்கள். நந்தியாவட்டை, அரளி, முல்லை, என் ரூம்ல இருந்து பார்த்தாலே தெரியுது 2 நந்தியாவட்டை அரளையும். இவையெல்லாம் செடி பூக்கள். அடுத்தது சம்பங்கி, ஜாதிப்பூ, இதெல்லாம் கொடியில பூக்கிற பூக்கள். தாமரை, நீலோத்பலம், செங்கழு நீர், இவையெல்லாம் நீர் பூக்கள். இப்படி இந்த மரத்துல பூப்பது, செடியில பூப்பது, கொடியில பூப்பது, தண்ணியில பூப்பது, இப்படி 4 வகையான மலர்களை கொண்டு இந்த முருகநாயனார் சுவாமிக்கு போடுவார். அதுக்கப்புறம் இந்த பூவை அப்படியே போடலாம், உதிரி பூவா போடலாம். அதுக்கப்புறம் கட்டி கட்டி போடலாம். கட்டுறதை பத்தி நமக்கு பெரிய சாஸ்திரமே உண்டு. இவற்றை கொண்டு கோர்க்கும் கோவை. இப்ப பாரிஜாத மாதிரி சில பூக்களை பாத்தீங்கன்னாக்கா அந்த பூவோட காம்புலேயே ஓட்டை இருக்கும். அதனால அதை பூவை தொடுப்பது ரொம்ப சுலபம். ஊசி இருந்தா போறோம், அப்படியே தொடுத்துடலாம். ஓட்டையெல்லாம் போட வேண்டாம், பூவை சிதைக்க வேண்டாம். அப்படிக்கு கோவைன்னு பேரு. சொருகி கட்டும் இண்டை, ஒரு பூக்குள்ள இன்னொரு பூவை சொருகி கட்டுவாங்க, இண்டைன்னு பேரு. அதுக்கப்புறம் இணைத்து கட்டும் மாலை. இந்த மாலை தனித்தனியா தொங்கினா மாலைன்னு பேரு. அதனுடைய முனைகளை இடைத்தா ஹாரம்னு பேரு. சில கோயில்கள்ல 2 தோல்லையும் தொங்குற மாதிரி போடுவாங்க, அதுக்கு மாலைன்னு பேரு. அந்த மாலையினுடைய நுனிகள் இணைந்திருந்தா அதற்கு ஹாரம் அப்படின்னு பேரு. 2ம் சுவாமிக்கு போடுவதை பார்த்திருக்கிறேன். தண்டில் கட்டும் கண்ணி, ஒரு குச்சியை வச்சு அதுல பூக்களை தொடுத்திருப்பாங்க, அதுக்கு கண்ணி அப்படின்னு பேரு. இணைத்து கட்டும் பிணைகள், 2 ஜோடி ஜோடியா கட்டி கட்டி அந்த பூ தொடுக்கிறதே அழகு. இந்த தோவாளை இருக்க தமிழ்நாட்டுல மலர்களுடைய ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மலர் ஆராய்ச்சியில அப்படி இங்க பூவை கொண்டாடுவாங்க. கன்னியாகுமரி, ஹோசூர், ஹோசூர்ல விவேக் கல்யாணத்துக்கு போயிருந்த போது அந்த மேடையை அப்படி அலங்கரிச்சாங்க. இதெல்லாம் செயற்கை பூவா, பிளாஸ்டிக் இல்ல சார், நிஜ மலர். உங்களுக்கு தெரியாதா, தமிழ்நாட்டிலேயே நிறைய பூ விற்கிற ஊர் ஹோசூர் தான் சார் அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி தஞ்சாவூர் புஷ்பப்பல்லாக்குன்னா அப்படி சுவாமி பாக்குறது பாதி, பூ பாக்குறது பாதி, அப்படி ஆயிடும். அவ்வளவு பூவை நம்ம கொண்டாடி இருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட அந்த
தொடுத்து கட்டும் தொடையல், அது தொடுத்து கொடுத்து கட்டுவாங்க, அதுக்கு தொடையல். இப்படி பூ கட்டுறது ஒரு பெரிய கலை, ஒரு பெரிய சாஸ்திரம். அப்படியெல்லாம் வல்லவர்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல சிவன் தன்னுடைய குழந்தைகள் பிள்ளையாரையும் முருகனையும் காட்டுவதுன்ற ஒரு விழா இருக்கிறது. அன்னைக்கு இந்த பூ கட்டுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய போட்டி. எவ்வளவு செலவழிப்பாங்க? இன் க்ரோர்ஸ், லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. கன்னியாகுமரியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, பிரதோஷத்தை அன்னைக்கு பெருமாள் கருடா வாகனத்துல வருவார், சிவன் நந்தி வாகனத்துல வருவார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிரமாதமான பூ அலங்காரம் பண்ணி யார் ரொம்ப அழகு அப்படின்னு எதுக்கு வைப்பாங்க. ஒரே சமயத்துல பிள்ளையாரையும் சிவனையும் தரிசிக்கலாம். அப்படி கன்னியாகுமரியத்துல இந்த இறைவனுக்கு பூ போடுவத அப்படி ஒரு ஆராதனையா பண்ற இடம் அப்படின்னு சொன்னா, நான் பார்த்தவர்களையும் ஒண்ணு தஞ்சாவூர், 2 ஹோசூர், 3வது இந்த தோவாளை, கன்னியாகுமரி மாவட்டம். அப்படிப்பட்ட இந்த முருகநாயனார் இப்படி வகையான 6 வகையான மாலைகளை எல்லாம் சிவனுக்கு பண்ணித்தார். அந்த திருப்புகலூர் கோவில்ல அப்பர் சுவாமிகள் அந்த சித்திரை சதயத்துல சமாதி அடைஞ்சதுனால அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முருகனார் வழிபட்ட சன்னதி கொஞ்சம் ஒரு ஓரத்துல கொஞ்சம் சின்னதா இருக்கும். பணிவு தானே பெரியவங்களுக்கு அழகு. அதனால நம்ம தேடி போய் பார்த்தாக்க அந்த முருகனாருடைய பெருமையை நம்ம தான் போட்டலாம். கடைசியில சோழ நாட்டுல திருத்தலையூர் அப்படின்னு ஒரு, அங்க ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார். அவர் ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணுவார்? கழுத்தளவு தண்ணீர நின்று கொண்டு தினம் 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 ருத்ரம் அப்படின்னு ஒரு வேத மந்திரம் அதை அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட இந்த ருத்ர மந்திரத்தை சொல்லுகின்ற இடம்தான் அந்த திருத்தலையூர். நம்முடைய சாஸ்திரங்கள், ஒரு நல்ல ஹிந்து ஒரு நாளைக்கு 5 சாஸ்திரங்களை ஓத வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. சசாகோபனிஷத், விஷ்ணோர் நாம சகசிரகம், கீதை, ருத்ரம் ச பௌருஷம் ச சூக்தம் நித்தியம் ஆவர்த்தையேத் விபு. ஒரு நல்ல ஞானி என்ன பண்ணணும்? நீ எந்த உபனிஷத், எந்த வேத சாக்கையை சேர்ந்தையோ அந்த உபனிஷதம், நீங்க எந்த உபனிஷதம் தெரியல அப்படின்னாக்க எல்லா உபனிஷத்தும் ஓதக்கூடியது ஈஷாவாசிய உபனிஷத்து. உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா மிருகதாரண்ய உபனிஷத்து. இந்த 2 உபனிஷத்துக்குள்ள ரொம்ப சின்னது ஈஷாவாசிய உபனிஷத்து, ரொம்ப பெருசுது பிருகதாரண்யகம். உங்களால் முடிஞ்ச வரையும் இந்த 2ல ஒண்ணு ஓதலாம். அடுத்தது கீதை, தினம் தினம் கீதை படிக்கணும். ஆதிசங்கரர் 83 ஸ்தோத்திரங்கள், 19 பாஷ்யங்கள், 21 தத்துவ நூல்கள் எழுதிட்டு கடைசியில என்ன பண்ணினார்? கேயம் கீதா நாம சகசிரம், தினம் தினம் படிக்க வேண்டியது கீதையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த கீதையை படிக்க வேண்டும். அடுத்தது ருத்ரம். இந்த ருத்ரத்துல 3 வேதங்களை நடுப்பல் இருப்பது எதிர்வேதம், அதுல நட்ட நடுப்பல இருப்பது ருத்ரம், அதுல நட்ட நடுப்பல இருப்பது 13வது அனுவாகம், அதுல நட்ட நடுப்பல இருப்பது ஓம் நம சிவாய என்ற மந்திரம். அதுக்கு அடுத்தது புருஷ சுத்தம். புருஷ சுத்தம்னா உடம்பினுடைய உலகத்தினுடைய படைப்பை சொல்வது. அதனால நம்முடைய சாகையினுடைய உபனிஷதம் கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், ருத்ரம், புருஷ சுத்தம், இந்த 5ஐயும் தினம் ஓத வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. புத அறிவுள்ளவன் இதை ஓத வேண்டும். முடியாட்ட என்ன பண்ணலாம்? ஓம் நம சிவாய சொல்லலாம், ஓம் நமோ நாராயணா சொல்லலாம். இந்த ஈஷாவாசிய உபநிஷத்தை சொல்ற அந்த சந்தோஷத்திலிருந்து உங்களுக்கு மாற்று ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதையே படிங்க நீங்க. ஏன்னா 18 மந்திரம் தான். அவ்வளவு வினோபாஜியும் காந்தியுமே தினம் தினம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். முடிஞ்சா 2 தடவை கூட படிக்கலாம். அவ்வளவு இந்து மதத்தினுடைய சாரமே இந்த ஈஷாவாசிய உபநிஷத்துல வந்துடுகிறது. அதுல இருந்து 18 மந்திரங்களையெல்லாம் கண்ணன் 18 அத்தியாயங்களா கீதையாக விரித்தான் என்று சொல்லுவார்கள். அப்புறம் கீதா, விஷ்ணு சகஸ்ரநாமம், அப்புறம் ருத்ரம். அப்படிப்பட்ட அந்த ருத்ரத்தை ஓதுகின்ற வழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல உண்டு. எல்லா சுவாமிகளுக்கும் ருத்ரம் எடுக்கும். அந்த ருத்ரத்தினுடைய கடைசி பகுதியில சமக்கம் அப்படின்னு ஒரு பகுதி. ஒரு மனுஷனுக்கு சுவாமி நம்ம கண் முன்னாடி வரபோது கண்டபடி இந்த கும்பகர்ணன் நித்தியத்துவம் வேணுங்கிறதுக்காக நித்திரத்துவம் வேணும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமா ஏதாவது கேட்டு வைக்க கூடாது. அதனால என்ன கேட்கணும் சுவாமி கிட்ட என்பதை குவாலிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பகுதி தான் இந்த சமக்கம் அப்படின்னு. எந்த
சுவாமியா இருந்தாலும் அந்த பூர்ணாகுதி பண்ணுகிற போது இந்த சமக்கம் கோஷத்தை சொல்லுவாங்க. அகோர ரிஷின்னு ஒரு ரிஷி. என்ன மனசு என்ன மனசு, அவர் அந்த என்ன சுவாமிகிட்ட வேண்டார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க வீட்டு பசுமாடு நிறைய கண்ணு போடு பால் கொடுப்பதுல இருந்து, அவங்க வீட்டு நிலம் நிறைய விளையாடுறதுல இருந்து, எல்லாருக்கும் மோட்ச பிராப்தி என்ற பரம சுகம் வரை உலகத்துல எத்தனை இன்பங்களை இந்த உடம்பினாலும் மனசுனாலும் ஆத்மாவினாலும் அனுபவிக்க முடியுமோ அத்தனைக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் அந்த சமக்கம்ங்கிற போர்ஷன். அதனால இந்த ருத்ரத்தை படிக்கிற போதே என்ன பண்ணுவாங்க, ஒரு 11 தடவை படிச்சுட்டு இந்த சமகத்தோட ஒரு போர்ஷனை படிப்பாங்க, திருப்பி 11 தடவை படிச்சுட்டு சமகத்தோட இன்னொரு போர்ஷனை படிப்பாங்க, திருப்பி 11 படிச்சுட்டு இந்த சமகத்தினுடைய ஒரு தடவை படிப்பாங்க. இதற்கு பேர் தான் ஏகாதச ருத்ரம் அப்படின்னு. 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் இந்த ஏகாதச தடவை பண்ணுவாங்க. அதை போல 10 தடவை பண்ணுவது அந்த அதிருத்ரம் மகாருத்ரம். மகாருத்ரம்ங்கிறது அதை போல 11 தடவை, அதிருத்ரம் என்பது அதை போல 11. 121 வேத அந்தணர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த பானையில தண்ணிய வச்சு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிற போது பார்த்தாலே மகா ஆனந்தம் இருக்கு. இப்ப ஸ்ரீகிரி சங்கராச்சாரியார் வந்து மதுரையில அந்த மாதிரி ஒரு பெரிய மகாருத்ரமே பண்ணினார். நம்ம தூத்துக்குடி அன்பர்கள் எல்லாம் நம்ம கேந்திரத்துல வந்து ஒரு ருத்ரம் பண்ணி பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணினாங்க. அப்படி அடிக்கடி அந்த ருத்ரம் சொல்லுகின்ற வழக்கம் இருக்கும். அந்த ருத்ரத்தினுடைய பெருமை என்ன, கண்ணன் 10வது அத்தியாயத்துல சொல்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஈஸ்வர அம்சம். மொட்டை அடித்துக் கொண்டிருப்பவர்களெல்லாம் ஈஸ்வரனுடைய அம்சம், திருடர்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய அம்சம். இந்த ஸ்தேனானாம் பதையே நமோ நம என்று திருடர்களை எல்லாம் கொண்டு, அப்படி இந்த உலகத்துல யாருமே ஈஸ்வரனுடைய அனுகிரகம் ஈஸ்வரனுடைய அம்சம் பெறாதவர்கள் இல்லை. இப்படி இந்த ருத்ர பசுபதி நாயனார் என்ன பண்ணுவார், தினம் கழுத்து முட்டு தண்ணியில நின்று கொண்டு இந்த ருத்ரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி சொல்லியே இந்த 63 நாயனார்ல ஒரு பக்கம் அப்பர் சுவாமிகள் மாதிரி அவ்வளவு சேவை பண்ணிடுவார், இன்னொரு பக்கம் திருஞான சம்பந்தர் மாதிரி 3 வயதுல இருந்து 16 வயசு வரலையும் அவ்வளவு 200 கஷேத்திரங்களுக்கு போய் பாடினவர். அவர்களுக்கு சமமா இந்த ருத்ர பசுபதி நாயனாருடைய இந்த கழுத்தளவு தண்ணிகளை நின்று கொண்டு ருத்ரம் சொல்லுகிறவர். அப்படி இறைவனுடைய நாமத்துக்கு அவ்வளவு புகழ் உண்டு, இறைவனுடைய நாமத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு. இவ்வளவு பெரிய உலகத்துல இறைவனை ஜனங்கள் கொண்டாடுறாங்களே, அது ஆச்சரியம் இல்லை. இப்படி மகான்கள் வாழ்ந்த பூமியில இறைவனை கொண்டாடாம இருக்காங்களே, அதுதான் பெரிய ஆச்சரியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கிரீஷ் சந்திர கோஷையும் விவேகானந்தரையும் விட்டு உரையாட பண்ணுவாங்களாம். அவர் உரையாட பண்ற போது சுவாமி விவேகானந்தரோட ஆர்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இப்படி ஒன்னு பேச வச்சது கூட ஈஸ்வரன் தாண்டா அப்படிம்பா.